இது ஒரு ப்ளவுஸ் பிட்டு. ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க டாட்டருக்காக ஸ்டிச் பண்ண கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப லிமிட்டட் கிளாத் தான் இருந்தது. இது வந்து ஒரு 3 வயசு இருக்கும் அந்த பாப்பா ஏஜ். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணிக்க போகிறோம். லைனிங் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 ஃபோல்டாக போட்டுட்டு இப்போ அந்த பாப்பாது என்ன ட்ரெஸ் அடையாளம் இருக்கோ நான் அதை அப்படியே தான் மெஷர்மெண்ட்டுக்கு போடுறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டு நெக்காக இருக்குது. ஸோ நெக்கு மட்டும் நான் லென்த் மாற்றிடுவேன். ஸோ அங்கே என்ன இருக்கோ அந்த ஷோல்டர் அளவு கொடுத்துட்டு வேஸ்ட் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே அதில் இருக்கிறத ரஃபாக முதல்ல ஒரு அவுட்லைனுக்காக நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பட் இது எல்லாமே நான் மாற்ற போகிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் ஆஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம கேப் விட்டுடணும். ஸோ கீழேக்கும் மேலேக்கும் அந்த எக்ஸ்ட்ரா லைன் போடுறது அதுதான் ஸ்டிச்சிங்க்கு போயிடும் வந்தது. ஸோ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மட்டும் 10.5 இருக்குது. மேலே அந்த ஸ்டிச்சிங்க்கு போயிடுச்சுன்னா 10 வரும் எக்ஸாக்டாக. ஸோ ஷோல்டர் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்ததுனால நான் வந்து ஷோல்டரோட அளவு வந்து 2ன்னு வைக்கிறேன். ஸோ நெக்குக்கு 2 அப்புறம் 2.5. இது வந்து ஒரு 3 இயர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட சின்ன வயசு பேபினா நம்ம 1.75 வச்சா கூட போதும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே விரிஞ்சிடுற மாதிரி இருக்கும் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நான் வந்து 3.5 வைக்கிறேன். ஸோ 3.5 வைக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ரொம்ப லோவாகவும் இருக்காது, ரொம்ப கழுத்துக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே இருக்காது, கரெக்டாக இருக்கும் 3.5. ஸோ மேலே நம்ம 2 மெஷர் பண்ணோம் இல்லைங்களா ஷோல்டருக்கு நெக்குக்கு. என் ஹைட்டு வந்து இப்போ 3.5. இதில் நம்ம என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன். ஆம்போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபிக்கு வந்து 5 தான் வைக்கிறேன். 5ன்றது நான் மேலே அந்த எக்ஸ்ட்ராக்கு விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதிலேருந்து 5. ஸோ கரெக்டாக இருக்கும். இங்கே ஆம்போல் ஷேப் வந்து ஷேப்புக்காக இந்த ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாப்பா ட்ரெஸ்ஸில் வந்து செஸ்ட் அண்டு வெயிஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் எண்டுலேருந்து ரைட் ஆர்ம் எண்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாப்பாது வந்து 12 இருக்குது இந்த கிளாத்தில். ஸோ 12 இருக்குது. கீழேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது. ஸோ நான் வந்து 12ன்னு இல்லாமல் நான் 12னா டிவைடட் பை 2 வந்து 6. பட் நான் வந்து 7ன்னு வைக்கிறேன். ஸோ கிளாத் டு கிளாத் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப எக்ஸாக்டாக வச்சுட்டா நமக்கு வந்து துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒட்டுக்குலாம் போட்டு பண்ணுறது வந்து டபுள் ஒர்க் ஆகிடும். ஸோ எப்பவுமே கிளாத்தில் வந்து வச்சு தைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சுக்கிட்டோன்னா பின்னாடி வந்து நம்ம தேவையில்லைன்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் 6ன்றதை வந்து நான் 7ன்னு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கும் எக்ஸ்ட்ராக்கும் விட்டுருக்கேன். இதோட இதை கட் பண்ணிவிட்டு ஃபேர் கிளாத்லேயும் இதே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் கிட்ட இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்க் போட்டுக்கிட்டோன்னா நம்ம லைனிங்கையும் ஃபேர் கிளாத்தையும் வச்சு திருப்பும்போது நமக்கு எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ டாப் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே அந்த முன்னும் பின்னும் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த பாப்பா ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 12.5 இருக்குது. ஸோ நமக்கு ஃபேர் கிளாத்தில் நம்ம ஒரு 14 வச்சோன்னா கீழே ஃபோல்டிங் அடிக்கலாம் கரெக்டாக இருக்கும். பட் இது லைனிங்ன்றதுனால நான் வந்து சேம் 12.5 வைக்கிறேன்.
12.5 to 13. ஸோ மேலே கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு போயிடும், கீழே வந்து ஃபோல்டு பண்ணி பண்ணும்போது ஃபேர் கிளாத்தை விட லைனிங் கொஞ்சம் மேலே தூக்கி இருந்ததுன்னா வாஷிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லைனிங் இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபேர் கிளாத். இப்போ லைனிங் எல்லாத்தையும் கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஃபேர் கிளாத்தில் நமக்கு இருக்கிற கிளாத்தில் எங்கே வச்சா ஃபுல்லாக கவர் ஆகுமோ அந்த மாதிரி வச்சு நான் ஃபோல்டிங் போட்டு கட்டிங் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக கட்டிங்க்கு எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக வச்சு கொஞ்சம் கிளாத் கூட எக்ஸஸாக எடுக்காமல், ஏன்னா ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கிளாத்து. ஸோ ஃபேர் கிளாத்தும் லைனிங்கும் இப்படி வரும். கட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செட்டாக வைக்கும்போது பின்னாடி கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ அதனால் எப்போவுமே நான் செட்டாக தான் வைப்பேன். ஆக்சுவலி கிளாத் அது லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் கட் பண்ணி எடுத்துடுறேன். பார்டர் வந்து தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பார்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா வந்து இதை வேறு மாதிரி போட்டால் தான் கிளாத் பத்துச்சு. அதனால் நான் பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, பார்டர் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்ச் போடும்போது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இவ்வளோ தான் பார்டர் இருக்குது, சுற்றி வரும்போது பார்டர் பத்தாது. அதனால் இப்படி பண்ணேன். இந்த பார்டரை வந்து நான் வந்து இது ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணதுனால ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால அந்த இடத்துக்கு இந்த பார்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஷைனிங்காக தெரியறதுக்காக. ஸோ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 13 வச்சுருக்கேன். ஃபேர் கிளாத் வந்து நமக்கு வந்து 12.5 தான் இருந்தது. பட் ஃபோல்டிங்காக 2 inches நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். ஸோ இந்த கீழே இருக்குதுங்களா, அந்த பாட்டை வந்து நான் ரைட் சைடில் ஆட் பண்ணுவேன், ரைட்லோ இல்லை லெஃப்ட்லேயோ. ஸோ தட் அந்த ஃப்ரில்லுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் கிடைக்கும். இந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடில் அட்டாச் பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாத்து எக்ஸஸாக கிடைக்கும். ஏன்னா நிறைய கிளாத் இருந்தால் நிறைய ஃப்ரில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஷேப்பும் அங்கங்கே லெவல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கிளாத்தை வந்து இப்படி அட்டாச் பண்ணுவேன். இப்படி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடைக்கும். மீதி பேலன்ஸ் இருந்ததும் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். லைனிங் இது மேலே வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன கிளாத்லாம் கூட மிஸ் ஆகாது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வேறு எதுக்காவது தேவைப்படுன்றதுனால அதையும் அதிலே வச்சுட்டு வச்சோன்னா நமக்கு சப்போஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டிங் வீடியோ தான். நான் அந்த ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதும் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் தான் எடிட் பண்ணி போடணும். தேங்க்யூ.